Hello everyone, so this is from INSPA robotics team. So இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஆண்ட்ராய்ட் பேஸ்டு ஸ்பீச் ரெஸ்பாண்டர் அப்ளிகேஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்மளோட டேப் டு ஸ்பீச் ரெஸ்பாண்டரோட டிசைனர் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த ஆப் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, சப்போஸ் பேச முடியாமல் இருக்கிறவங்க, ஸோ அவங்களால ஒரு பிளேஸ்லேருந்து அவங்களால மூவ் பண்ண முடியாது, ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இமீடியட் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா, ஸோ எந்த பர்சனை அவங்க கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பர்சனோட நேம் எங்களுக்கு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஸ்பீச் ரெஸ்பான்ஸாக அவங்களாலேயே ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க நம்மளோட ஆப் வந்து என்னென்னலாம் ஃபீச்சர் நான் ஆட் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பில் வந்து டேப் டு ஸ்பீச் ரெஸ்பாண்டர்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வித் பட்டன், அதுக்கு கீழே ஒரு டேப் பட்டன். ஸோ அந்த டேப் பட்டனுக்கு கீழே 2 லேபிள் வந்து நான் இன்விசிபிளாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எந்த பர்சனை நம்ம கால் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட நேமை வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ டைப் நேம்ன்ற இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய நேம் நான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குறேன், செல்வா. ஓகே, ஸோ செல்வான்றது நான் இங்கே டைப் பண்ணியிருக்கிற டேட்டா. ஸோ அது நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கோட் பிளாக்கில் நம்ம கொடுத்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பட்டனுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ வென் சேவ் பட்டன் கிளிக், ஸோ அதில் என்ன ப்ராசஸ் நடக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாருங்கள். Selva is saved successfully. Now tap the button and shake your phone to activate automated speech responses. ஓகே, ஸோ செல்வான்ற வேல்யூ வந்து அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடுச்சுன்றத அந்த யூசருக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரு மெசேஜ் ரெஸ்பான்ஸ் வந்து நான் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெசேஜ் ரெஸ்பான்ஸ் கூடயே இந்த டேப் பட்டனோட லாஜிக் என்னன்றதை அதுவுமே நான் அதில் மெசேஜ் ரெஸ்பான்ஸாக இனிஷியலாக கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ கம்மிங் டு தி டேப் பட்டன். ஸோ டேப் பட்டனில் 2 கான்செப்டை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா when tap button click what will happen, then when tap button long click what will happen. ஸோ அதில் என்ன நடக்கணுன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் when tap button click, ஸோ இந்த லாஜிக்கில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு கவுண்டர் கான்செப்டை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம அந்த பட்டனை டேப் பண்ணும்போதும் நம்மளோட கீழே இருக்கிற கவுண்ட் லேபிளில் ஒவ்வொரு வேல்யூவாக ஆட் ஆகிட்டே போகும். ஸோ அதுதான் கவுண்டரோட கான்செப்ட். ஸோ இப்போ நான் ஒன் டைம் டேப் பண்ணுறேன், ஸோ நம்மளோட கவுண்ட் வேல்யூ 1. ஸோ செகண்ட் டைம் டேப் பண்ணுறேன், ஸோ கவுண்டர் வேல்யூ 2. ஸோ அகெயின் டேப் பண்ணிகிட்டே போகிறேன், ஸோ இட் கோஸ் ஆன் இன்க்ரீஸிங். ஸோ n நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கவுண்டரோட கான்செப்ட். ஸோ இப்போ இந்த டேப் பட்டனுக்கு இன்னொரு லாஜிக் கொடுத்துருந்தேன். ஸோ லைக் வென் டேப் பட்டன் லாங் கிளிக், ஸோ எல்லா டேட்டாவுமே எரேஸ் ஆகிடும். விச் மீன்ஸ் எந்தெந்த டேட்டா எரேஸ் ஆகும்னா நம்ம சேவ் பண்ணியிருக்கிற அந்த செல்வான்ற அந்த குளோபல் நேம் அதுவும் எரேஸ் ஆகிடும். கவுண்ட் லேபிளில் கொடுத்துருக்கிற டேட்டா வந்து இனிஷியலாக அது 0க்கு செட் ஆகிடும். தென் அதுக்கு கீழே வந்து ஒரு மெசேஜ் ரெஸ்பான்ஸோட லேபிள் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு எம்டி ஆகிடும். ஸோ இப்போ நான் லாங் டேப் பண்ணுறேன். ஓகே, எல்லா டேட்டாவுமே இப்போ எரேஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டேட்டா குளோபல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே எரேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் எகெயின் அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். Selva is saved successfully. Now tap the button and shake your phone to activate automated speech responses. ஓகே, ஸோ நம்மளோட சேவ் பட்டனோட லாஜிக் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து டேப் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீச் ரெஸ்பான்ஸை எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ஸோ யூஸிங் நான் இதில் ஒரு சென்சார் காம்பனண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட மொபைல் ஃபோனில் n நம்பர் ஆஃப் சென்சார்ஸ் வந்து இன்பில்டாகவே இருக்கும். ஸோ அதில் நான் யூஸ் பண்ணுற சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரோமீட்டர் சென்சார். ஸோ இந்த ஆக்சிலரோமீட்டர் சென்சார் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா நம்மளோட மொபைல் ஃபோனோட மோஷனை கேப்சர் பண்ணணும். விச் மீன்ஸ் நம்ம மொபைல் ஃபோன் ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டில் இருக்கா இல்லையான்றதை வந்து கெட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஆக்சிலரோமீட்டர் சென்சார் தான் பெஸ்ட்டு சென்சார். ஸோ அந்த ஆக்சிலரோமீட்டர் சென்சார் என்ன பண்ணுன்னா நம்மளோட மொபைல் ஃபோனோட 3 டைமென்ஷனல் ஆக்சிஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த டேட்டா வச்சுக்கிட்டு நான் இந்த கோட் பிளாக்ல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா வென் ஆக்சிலரோமீட்டர் சென்சார் ஷேக்கிங், ஸோ அந்த கண்டிஷன் போகும்போது அதுக்குள்ளே வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்ன இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா, ஸோ நம்ம டிஸ்பிளே ஆகுது இல்லையா, நம்ம டேப் பண்ணுறோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம டேப் பண்ணும்போது நம்மளோட கவுண்டர் வேல்யூ அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த கவுண்டரோட வேல்யூவை தான் நான் வந்து ஒவ்வொரு மெசேஜ் ரெஸ்பான்ஸாக நான் வந்து டிஸ்பிளே பண்ணிட்டு வரேன். ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எகெயின் டேட்டாவை வந்து நான் ரீசெட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ நான் சேவ் பட்டன் கொடுத்துட்டு நான் குளோபல் நேமே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். Selva is saved successfully. Now tap the button and shake your phone to activate automated speech responses. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இப்போ அந்த பர்சன் வந்து இப்போ அந்த பேஷண்ட் வந்து யாரோ ஒரு பர்சனை வந்து கால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு மெசேஜாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னா 5th லாஜிக்கில் நான் செட் பண்ணியிருக்கேன். ஐ நீட் இமீடியட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் ரெஸ்பான்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 5th கண்டிஷனுக்கு அந்த பட்டனை லாஜிக்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன். 5 times டேப் பண்ணுறேன். ஸோ நம்மளோட கவுண்டரோட லாஜிக்கல் வேல்யூ 5. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட லாஜிக்கல் வேல்யூ 5ல் வச்சுட்டு இப்போ நம்மளோட மொபைலை ஷேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீச் ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல என்ன கொடுத்தோமோ அந்த டேட்டா வந்து நம்மளுக்கு ஸ்பீச் அவுட்புட்டாக வரும். இப்போ நான் என்னோட மொபைல் ஃபோனை வந்து ஷேக் பண்ணி காமிக்கிறேன். Selva, I need immediate help. ஓகே. ஸோ அந்த பர்சன் நேம் சொல்லுது, லைக் குளோபல் நேம், அதுக்கப்புறம் நம்மளோட மெசேஜ். ஸோ ஐ நீட் இமீடியட் ஹெல்ப். ஸோ இது வந்து நம்மளோட கவுண்டரோட 5th லாஜிக்கில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு டேட்டா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து என்னென்ன டேட்டாஸ் நான் கொடுத்துருக்கேன்றதை வந்து ஒரு ஃபுல் ஆர்டராக நான் வந்து காமிக்கிறேன். ஸோ டேட்டாவை எகெயின் நான் ரீசெட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ, Please bring me a cup of coffee. ஸோ ப்ளீஸ் பிரிங் மீ அ கப் ஆஃப் காஃபி. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு மெசேஜ் ரெஸ்பான்ஸாக நான் வந்து ஃபர்ஸ்ட் லாஜிக்கில் நான் கொடுத்தது. ஸோ இதில் வந்து நம்மளோட நேம் சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா நம்மளோட டேட்டாவை நம்ம ரீசெட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், நம்ம எப்போ வந்து அந்த டேப் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுறோமோ நம்மளோட குளோபல் நேமே எரேஸ் ஆகிடும். ஸோ அப்போ வந்து நம்மளோட எப்போல்லாம் நம்ம வந்து லாங் டேப் பண்ணுறோமோ நம்மளோட குளோபல் நேமை வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அகெயின் நான் வந்து அந்த மெசேஜ் அந்த குளோபல் நேமை வந்து நான் சேவ் பண்ணுறேன். Selva is saved successfully. Now tap the button and shake your phone to activate automated speech responses. ஓகே. நம்மளோட குளோபல் நேம் இப்போ நான் அகெயின் சேவ் பண்ணிட்டேன். எகெயின் சேம் லாஜிக்கில் தான் இருக்குது, 1ன்ற லாஜிக்கில் தான் இருக்குது. இப்போ நான் மெசேஜ் இப்போ நான் என்னோட மொபைல் ஃபோனை ஷேக் பண்ணுறேன். இப்போ நம்மளோட குளோபல் நேமோட சேர்த்து அந்த மெசேஜ் வரும். Selva, please bring me a cup of coffee. ஓகேயா. ஸோ இதுதான் நம்மளோட கோட் பிளாக்ல நம்ம கொடுத்துருக்கிற லாஜிக். ஸோ நம்மளோட குளோபல் நேம் கொடுக்கலனாலும் நம்மளோட மெசேஜ் ரெஸ்பான்ஸ் கால் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கண்டிஷனில் லாஜிக்கை செட் பண்ணுறேன். ஸோ ஹெல்ப் நம்பர் 2. Selva, I need food. ஸோ ஐ நீட் ஃபுட்ன்றது நம்மளோட மெசேஜ், செல்வான்றது நம்மளோட குளோபல் நேம். ஓகே. தேர்ட் கண்டிஷன், Selva, please bring me water. ஸோ அந்த பர்சன் வந்து வாட்டர் தேவைப்படுது. ஸோ அந்த ஸ்பீச் ரெஸ்பான்ஸ் வந்து 3 times அவங்க பட்டனை டேப் பண்ணிவிட்டு மொபைலை ஷேக் பண்ணாங்கன்னா பிரிங் மீ வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ரெஸ்பான்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். 4th ரெஸ்பான்ஸ், Selva, I want my medicine. சப்போஸ் அந்த பர்சனுக்கு மெடிசன்ஸ் இமீடியட்டாக தேவைப்படுதுன்னா ஸோ 4th ரெஸ்பான்ஸில் அவங்க லாஜிக்கை செட் பண்ணிவிட்டு அவங்களோட மொபைல் ஃபோனை ஷேக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீச் ரெஸ்பான்ஸ் வந்து அவுட்புட்டாக வரும். Selva, I need immediate help. ஸோ 5th லாஜிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே. ஸோ டோட்டலாக இதில் வந்து நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற லாஜிக் வந்து டோட்டலாக 5 லாஜிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 5 ப்ரீ டிஃபைன்டு டாஸ்க் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ n நம்பர் ஆஃப் டாஸ்க் பண்ணாலும் எவ்வளோ டாஸ்க் பண்ணாலும் நம்ம இதில் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிஷன்ஸ் ப்ரொவைடட் தட் இஃப் எல்ஸ் இஃப் எவ்வளோ வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸில். ஓகே. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு லாஜிக் கொடுத்துருக்கேன். ஸோ கவுண்ட் வேல்யூ வந்து greater than 5 போகும்போது அதில் ஒரு அலர்ட் மெசேஜ் சொல்கிற மாதிரி ஒரு மெசேஜ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது என்ன மெசேஜ்ன்றதை நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கவுண்ட் வேல்யூ வந்து 6. ஓகே. ஸோ 6 டைம் வந்து அந்த பட்டனை டேப் பண்ணிட்டாங்க. ஸோ கவுண்டரோட வேல்யூ 6ல் இருக்குது. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் எதில் வரும்னா greater than 5ன்ற கண்டிஷனுக்குள்ளே போகும். ஸோ அதில் என்ன மெசேஜ் ரெஸ்பான்ஸ் நான் கொடுத்துருக்கேன்றதை வந்து நான் மொபைலை ஷேக் பண்ணி காமிக்கிறேன். No more speech response found. Long tap the button to reset from the beginning. ஓகே. ஸோ அந்த யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் தான் வந்து அவங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நோ மோர் ஸ்பீச் ரெஸ்பான்ஸ் ஃபவுண்ட், லாங் டேப் தி பட்டன் டு ரீசெட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லாங் டேப்ன்ற ஃபீச்சர் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த லாஜிக்கை வந்து நான் இதில் மெசேஜ் ரெஸ்பான்ஸ் அலர்ட்டில் அப்படியே சொல்லிட்டேன். ஓகே.
ஓகே, எகெயின் நம்மளோட ஆப்பை வந்து நான் ஃபுல்லாக எல்லா டேட்டாவுமே எரேஸ் பண்ணுறேன். சூப்பர். ஸோ நம்மளோட MIT ஆப் பிளாட்ஃபார்மில் நம்ம பண்ண ஆப் வந்து பர்ஃபெக்டாக நம்மளோட ரியல் டைம் அப்ளிகேஷனாகவே நான் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து யார் வேணாலும் எங்கே இருந்து வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் இன்ஸ்பா டெக்னாலஜின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.